வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்விளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட்டுக்கடை வெஜிடபிள் சால்னா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: 2 பெரிய பல்லாரி எடுத்து நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு. வதக்கி அரைக்கிறதுக்கு 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை. ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய், முந்திரி பருப்பு 5, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கசகசாவை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆகிற டைமில் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அந்த கசகசாவும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடணும். பேன் ஹீட் ஆனது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சா தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள் சால்னா ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த வதக்கி அரைக்கிறது மட்டுமாவது கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யணும். அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, பட்டை, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் ஓரளவு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறைய வெங்காயம் சேர்க்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த சால்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் தனியா பொடி, வத்தப்பொடி தனித்தனியாக போடுவீங்கன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டுமே சேர்த்து ஒரு மசாலாவாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நாம் ஆல்ரெடி தக்காளி வெங்காயத்தை வதக்கி தான் பேஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால் பச்சை வாடெல்லாம் இருக்காது. லைட்டாக இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டால் போதும். இந்த சால்னா எல்லா டிஃபனுக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினோம், நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இந்த சால்னாக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு போட்ட வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. இப்போது ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான ரோட்டுக்கடை சால்னா ரெடி ஆயிடுச்சு. நான் ஆயில் கம்மியாக தான் சேர்த்துவேன். இந்த சால்னாக்கு நிறைய ஆயில் சேர்த்து செய்வாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நிறையா ஆயில் சேர்த்து செய்யுங்க. இந்த சிம்பிளான ரோட்டுக்கடை சால்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.